வேதனையா இருக்கு. என்ன மாயக்கா முழு அரிசி முட்டை மாதிரி இந்த கணம் கணக்குறா? இருக்கிற வயிற்றுல என்னால பேச கூட முடியல. அப்படிதான் நல்லா போங்க. ஒரு காலில மட்டும் தானே வலின்னு சொன்னேன், இன்னொரு கால சும்மா தானே இருக்கு. அம்மா அதுல நொண்டி நொண்டி நடந்தா என்னவா? இல்ல 2 காலும் தான் வலிக்குது. அக்கா இவ வேணும்னு தாக்கா சொல்றா. ஏய் எங்களையா தூக்க வச்ச? கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டே தூக்குறோம். அம்மா ஐயோ என் கையே போச்சு. ஆமா ஆமா ஏன் இடுப்பு 2 நாளைக்கு காலி. சரி சரி போதும் போதும் விட்டுருங்க. இறக்குங்க இறக்குங்க. Follow me. ஏய் பித்தலாட்டக்காரி, எங்களை ஏமாத்திட்டு சிரிக்கிறியா? உன்னை போய் தூக்க வச்சிட்டல உன்ன. அம்மா ஐயோ இடுப்பு வலிக்குது சித்ரா. பாவம். அடி பாவி, இதெல்லாம் டிராமாவா? இது தெரியாம ஏமாந்துட்டோமே. அம்மா ஏய் என்னாச்சு? இந்த மகாராணிய கீழ இருந்து மேல தூக்கிட்டு வந்தோம். தூக்கிட்டு வந்தீங்களா? ஏன் இவளுக்கு நடக்கிறதுக்கு என்ன? நல்லாதான் இருந்தா, ஆனா கிளம்புனப்போ கால் வலிக்குதுன்னு அப்படியே சீன் போட்டா. அத நம்பி நாங்களும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம். கடைசில பார்த்தா அவளுக்கு கால் வலியில ஒண்ணும் இல்ல. வேணும்னே எங்களை நல்லா பிளான் பண்ணி ஏமாத்திருக்கா. ஏய் சிரிக்காத. அக்கா இவளுக்கு புடவையே நாங்க தான் கட்டி விட்டோம். எல்லாத்தையும் தெரியாதுன்னு ஜெயமா கிட்ட சொல்லி எங்களை வேலை வாங்கிட்டா. கைவலி தாங்க முடியல தெரியுமா? வந்த அன்னைக்கு இவளோட டார்ச்சர் எல்லாம் ஆரம்பிச்சிட்டா. ஏய் முதல்ல எழுந்துரு. எதுக்கு? பாவம் நீ இடத்த கொடுத்தா மடத்தை கேக்குறியா? உனக்கெல்லாம் அங்க உட்காரத்துக்கு தகுதியே கிடையாது. எந்திரிச்சு வா. இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறதுக்கோ ஏஜேக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கோ எங்களுக்கு மாமியாரா வர்றதுக்கோ உனக்கு எந்த தகுதியும் இல்ல. இதுக்கெல்லாம் ஆகிறதுக்கு நீட் மாதிரி ஏதாவது எக்ஸாம் வச்சிருக்கீங்களா? இல்லனா உங்க 3 பேர்கிட்டயும் என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு தான் உள்ள வரணுமா? ஜாக்கிரதையா பேசுங்க. நான் உங்களுக்கு மாமியார். அடிச்சி அப்படிலாம் சொல்லாத. நீ எல்லாம் எங்களுக்கு அத்தையாக முடியாது. அதுக்கு உனக்கு அருகதையும் இல்ல. சண்டை போடுறது, ஏமாத்துறது, வேஷம் போடுறதுன்னு நீ பண்ணாத தப்பு ஏதாவது இருக்காமா? அப்படிப்பட்ட நீ எங்களுக்கு அத்தையா? ஹலோ பெரிய மருமகளே. ஏய் வேணா. கூல் கூல். ஏமாத்துனேனா? நான் வேஷம் போட்டேனா? ஓ நீ நல்லவளா? என்ன பூக்கூடையில வச்சு ஏஜேக்கு தெரியாம என்ன கடத்தினியே, அது பெரிய மருமக செய்யற வேலையா? இந்த ஏஜேவும் ஜெயமாவும் அப்பாவிங்க. உன்னை போய் நம்பிட்டு இருக்காங்க பாரு. என்ன என்ன வார்த்தை தடிக்குது? பேச்சு ரொம்ப திமிரா போயிட்டு இருக்க. ஏஜே கிட்ட இருந்து தாலி வாங்கிட்டோங்கிற திமிரில பேசுறியா? இது நிலைக்கும் நம்புறியா? ஒரு நாள் உன் வேஷம் கலையும். அன்னைக்கு ஒண்ணு ஓட ஓட வரட்டுற சீன் நடக்கும் பாரு. இது சவாலா இல்ல சாபமா? எதையும் நேரடியா செய்ய முடியலன்னா நான் கொடுக்கறது சாபம். இப்போ நான் போட்டது சவால். பாத்துட்டே இரு. ஏஜே உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு முன்னாடி நானே டார்ச்சர் செஞ்சு உன்னை இங்கிருந்து துரத்துறேன். பாக்குறியா? பாக்குறியா? ஓ சேலஞ்சா? இந்த வீட்ல எதா இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி தான் செய்வீங்களா? இந்த தளபதியோட ஃபேன் கிட்டயே சேலஞ்சா? சவால் எல்லாம் எனக்கு சாண்ட்விச் சாப்பிடுற மாதிரி, அதையும் பார்த்துடலாம். ஏய் இருக்க போற கொஞ்ச நாளை எண்ணிக்கோ. இனி எங்களோட அடி ஒவ்வொன்னா வரப்போகுது. வாங்கறதுக்கு ரெடியா இரு. ஐ அம் வெயிட்டிங். அக்கா ஏஜி. வாங்க ஏஜே உட்காருங்க. आओ आओ बैठो बैठो.
என்ன ஹிந்தி புரியாதா? பைட்டோனா உட்காருங்கன்னு அர்த்தம். என்ன ஜெயமா, நான் சொல்றது சரிதானே? நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். பைட்டோ ஏஜே, உட்காருப்பா. ஐயரே, நீங்க பூஜை செய்யுங்க. என்னது இது? 2 பேருக்கு இடையில இவ்வளவு கேப்? நடுவுல மெட்ரோ ரயிலே விடலாம் போல இருக்கு. நல்ல நெருக்கமா உட்காருங்க, பக்கத்துல பக்கத்துல. மெட்ரோ ரயில் விட்டா எல்லாருக்கும் நல்லதுதான். அந்த கேப் இருந்துட்டு போகுது. பூஜை தானே ஜெயம்மா. நீங்க ஆரம்பிங்க ஐயரே. ஏய், ஏம்மா அவசரப்படுற? எதுவும் முறையா நடக்கணும். முதல்ல நீங்க 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல இப்படி சேர்ந்து உட்காருங்க. டீ பத்தலனா இந்த ஜெயம்மா புகை போட்டு பத்த வச்சிருவாங்க போல இருக்கு. பகவானை வேண்டிண்டு விளக்கேத்துங்கோ. இந்தாங்க. ரெண்டு பேரும் கைய ஒன்னா சேர்த்த மாதிரி விளக்கேத்துங்கோ. நீ கோபத்தின் உச்சம், நான் சாபத்தின் எச்சம், நாம் சேர்ந்தாலே அச்சம், விதி சேர்க்காதோ நீச்சம், நான் அடங்காத மானா, பட அருகிறேன் நானா, நீ அறிகிறேனா. நீங்க ரெண்டு பேரும் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இங்க பார்த்து விளக்கேத்துங்கோ. எல்லாரும் கண்ணை மூடிண்டு பகவானை நல்லா பிரார்த்தனை செய்யுங்க. என்ன இங்க சத்தம் வருது? அப்போ இஸ்கு சத்தம் ஹிட்லர் கிட்ட இருந்து வரலையா? இங்க இருந்து வருது. ஐயோ ஐயரே, நீயா? விக்ரம், ஓடிபி இங்க என்னையா பண்ற? இது என்னையா கெட்டப்பு? ஏய் அதை விடு. உன்னை எதுக்காக அமுச்சு வச்சேன்? வந்த வேலையை பார்க்காம பூஜை சாப்பாடுன்னு சந்தோஷமா இருக்கியா? இப்ப தனியா வீட்டுக்கே வந்திருக்கேன். நேரா போய் ரூம்ல தேடினா சந்தேகம் வராதா? செட் ஆக வேணாமா? சண்டை போட்டு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன போன வச்சுட்டு பின்னாடியே வாழை பிடிச்சிக்கிட்டு இப்படி மாறு விஷயத்துல வந்தா என்ன அர்த்தம்? பார், எனக்கு தேவை காரணம் இல்லை, எவிடன்ஸ். அது எனக்கு கிடைச்சே ஆகணும். இல்லைன்னா நான் அவனை என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பூஜை பண்ணு. பிரார்த்தனை முடிச்சிட்டிங்கன்னா கண்ணை திறந்துக்கலாம். பொண்ணுக்கு பொட்டு வச்சு விடுங்க.
மாப்பிள்ளைக்கு பொட்டு வச்சு விடுமா? ஆஹா, என்ன ஒரு வாசனை. ஆளு தூக்குதே. நீலாயுள் நிறை செல்வம் மெய்ப்புகழ் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அம்மா பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருத்து, நான் கிளம்புறேன். வாங்க எல்லாரும் வந்து மாமனார் அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. வாங்க சீக்கிரம், ஒவ்வொருத்தரா வாங்க. ம். யாரோட தகுதி எப்ப மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. என் கழுத்தை பிடிச்ச உங்க கை நாளைக்கு என் காலை பிடிக்கிற நிலைமை வரலாம். நல்லரு நல்லரு. பக்கம் போ. ஏய் வா. ஏய் எங்க? இங்க இல்ல, அங்க போய் ஆசீர்வாதம் வாங்கு. வா. ஏஜே உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு முன்னாடி நானே டார்ச்சர் செஞ்சு உன்னைங்கிறது துரத்துறேன் பாக்குறியா? என்னமோ என்ன வீட்டு விட்டு அனுப்புறேன்னு சவால் விட்ட கொஞ்ச நேரத்துல என் கால நீ சரண்டர் ஆயிட்ட. பாத்தியா உன்னை என் கால்ல எப்படி விழ வச்சேன்னு? காலில் விழுந்த எனக்கு காலை வாரி விடவும் தெரியும். சீக்கிரமே இந்த அர்ச்சனா யாருன்னு காட்டுறேன். பூஜை முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். அப்பாடா, இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். கொல்ல பசியில இருக்கேன். பூஜை செய்யும் போதே சும்மா மனோ செம்மையா இருந்துச்சு. வாங்க வாங்க. இன்னும் யாரும் வரலையா? அதான பார்த்தேன். நான் சாப்பிட்டுருவேன்.
இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஜெயமா ம் எத்தனை ஐட்டம்? சிக்கன், மட்டன், காடை, மீன். சூப்பரா இருக்கு. பார்க்கும் போதே வாயில எச்சி வருது. இருக்கிற பசிக்கு ஒண்ணு விடாம சாப்பிட்டுறணும். எல்லாம் உனக்கு தான். சாப்பிட்டா போச்சு. ஏய் போய் இலை எடுத்துட்டு வாங்க. எல்லாம் சாப்பிடு, நல்லா இருக்கும். ம்? வா 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 வா. ஆ, குடு. சீக்கிரம் எல்லாத்தையும் வைங்க. உயிர் போது. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடுறேன். வைங்க வைங்க. ஆஹா பிரியாணி. மீன். அது அது வேணும். வைங்க வைங்க. கூச்சப்படாம வைங்க. இன்னும் போடுங்க. வெட்டு வெட்டிட வேண்டியதுதான். அது போடுங்க போடுங்க. குறைஞ்சிட மாட்டீங்க. போடுங்க. ஹாசினி என்னம்மா நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கியா? ஃபுல் கட்டு கட்டணும்னு வேண்டிக்கிட்டேன். ம். அது சரி. ஏய், கை கழுவுற பழக்கம் எல்லாம் இல்லையா உனக்கு? ஆடு மாடெல்லாம் கையா கழுவுது. அட விடுங்க பாஸ். நமக்கு சோறு தான் முக்கியம். ஏன் எல்லாரும் சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடலன்னா கோழி கோச்சுக்கும், ஆடு அழும். சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடு. எனக்கா வாழ்க்கையிலே இப்பதான் சாப்பாடு பார்த்த மாதிரி இந்த வெட்டு வெட்டுறா. ஏஜியோட பணத்தை எல்லாம் இவ சாப்பிட்டே அழிச்சிருவா. அதோ அந்த முட்டை இருக்கே. முட்டை முழுசா முழுங்க. அதை ஊத்திடுச்சு. தண்ணி கேட்கல. ஜூஸ் கொடுங்க. எடுத்து கொடு. உங்களுக்கு இல்ல நீ சாப்பிடு. என்ன இப்போ முள்ள சின்னதா இருக்கு? இது என்ன பிபியா? இல்ல நல்லி எலும்பு. தெரியும் தெரியும். சும்மா தான் கேட்டேன். சும்மா நல்லி எலும்பு ராஜ்கிரண் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டா தான் கில்லியா இருக்குது.